ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி சுவையான சிக்கன் குழம்பு வீட்டு பக்குவத்தோடு செய்கிறது எப்படி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். சோம்பு சிறிதளவு, கரம் மசாலா தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு, சிக்கன் மசாலா தேவையான அளவு, குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு, வெங்காயம் 4, தக்காளி 4, கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு, சிக்கன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஓரளவு காயட்டும். காஞ்சையுமே அதில் வந்து சோம்பு சேர்த்துருங்க. சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடும். பொரிஞ்சு வந்துச்சுன்னா உடனே வந்து வெங்காயம் சேர்த்துருங்க. வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கணும். நல்லா வதங்கி பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டாதே நல்லா வதங்கும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையுமே கொஞ்சம் வந்து வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டிங்கனாதே வந்து கொஞ்சம் உங்களுக்கு பச்சை வாசனை வராது. அந்த இஞ்சி பூண்டு வாசனை வந்து ரொம்ப வராது. ஓரளவுக்கு நல்லா மீடியமாக மணமாக இருக்கும். அதே ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. வதங்கினே வந்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டுமே அதே சும்மா ரைட்டாக 2 கிண்டி விட்ருங்க. பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. அடுத்து தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு நல்லா எண்ணெயிலேயே வதங்குதுன்னா நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்தினா தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கும். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் வந்து நீங்கள் மஞ்சத்தூள் கழுவி எடுக்கணுனாலும் எடுத்துக்கோங்க, இல்லை அப்படியே சுடு தண்ணியில் கழுவி எடுக்கணுனாலும் எடுத்துக்கோங்க. அது சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்தாச்சு. சிக்கன் சேர்த்துட்டு அது தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிரும். நல்லா கொஞ்சம் கிளறுங்க. கிளறி விட்டிங்கன்னா தக்காளி இப்போ மிக்ஸ் ஆகுதில் பார்க்குறதுக்கே நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் இப்படி கிளறி விடுறப்போ வந்து உங்களுக்கு இதுலேயே வந்து முக்கால்வாசி வெந்துடும். பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நல்லா கிளறி விட்டிங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிரும். கறியில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நல்லா மிக்ஸ் ஆகிறது. அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்துடலாம். மிளகாத்தூள் எல்லாமே தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரம் ரொம்ப சாப்பிடாதவங்க அளவாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போயும் உங்களுக்கு பாதி வந்திருக்கும். அடுத்து வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ கறியில் எல்லாமே ஓரளவுக்கு மசாலாலாம் நல்லா பிடிச்சிருச்சு. கறியுமே ஓரளவுக்கு வெந்துருச்சு. நல்லா பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு கொதிக்குது. கொதிக்கிறப்ப நல்லா வாசனை அடிக்குது. நல்லா பார்க்க தெரியும். நல்லா குழம்பு கொதிக்கிறது பார்த்தீங்கன்னாலே ரொம்ப அருமையாக இருக்குது. இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா நீங்கள் சர்வ் பண்ண தயாராகுது. இது சுவையான சிக்கன் குழம்பு தயார். மேலும் இது போன்ற வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.